அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? என்னடா அரிசி பருப்பு சாதம்னு சொல்லிட்டு அதில் மஞ்சள் பருப்பு இல்லாமல் வந்துட்டு தட்டைப்பயிறு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது இன்னொரு விதம் சும்மா டக்கரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இது பண்ணுறக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு சாம்பார் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்துட்டு கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு வந்துட்டு சீரகம், அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு, அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு பெருங்காயத்தூளும் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதுக்குள்ளே போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்துட்டு நான் ஒரு அரை கப்புக்கு தட்டைப்பயிரை நேற்றே வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதையே தண்ணியை வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுவும் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா எடுத்து அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு வந்துட்டு நான் 2.25 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. அந்த கப்பு அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கை நம்ப கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு நீங்கள் எப்படி நார்மலாக சாப்பாடு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேமில், சிம்மில் வந்துட்டு 2 விசில் விட்டு இறக்கியிருக்கேங்க. அதுக்கப்புறமா நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறமா நல்லா நெய் ஊற்றி கிளறி சர்வ் பண்ணி பாருங்கள். சும்மா சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.